Hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம modern data warehouse பத்தி பார்க்கலாம். Modern data warehouse அப்படிங்கிறது வந்து ஒரு cloud based data warehouse. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வீடு இருக்கு இல்லை ஆஃபீஸ், ஏன்னா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிஸ்டம்ல நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. அந்த ஒரு சிஸ்டம்லேயே ஒரு 256 GB ஸ்டோரேஜ் தான் இருக்கு அப்படின்னா நம்ம டெராபைட்ஸ் கணக்கில் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த சிஸ்டமால என்ன பண்ணிக்க முடியாது அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளவுட் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்குள்ளே நம்ம வந்து மூவ் ஆகுறோம். ஸோ இந்த கிளவுட் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிஸ்டமில் ஒரு 256 GB தான் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இங்கே நமக்கு எக்கச்சக்கமான ஸ்டோரேஜுக்கு அந்த ஹார்ட்வேர்ஸை எல்லாமே வந்து பில் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக AWS இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே போயிட்டு அந்த ஹார்ட்வேரை ஜஸ்ட் ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி, நமக்கு வீடு இல்லைன்னா நம்ம ரெண்ட் எடுத்து போகல, அதே மாதிரி நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அமௌண்ட் கிடையாது. ஸோ அந்த ஹார்ட்வேர் வாங்குறதுக்கு அமௌண்ட் கிடையாது. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்குரிய அமௌண்ட்டை மட்டும் உங்ககிட்ட பே பண்ணி நம்ம வந்து வாங்கிக்க போகிறோம். ஸோ இந்த டேட்டா வேர் ஹவுஸில் எது பார்த்தோம் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டேட்டா வேர் ஹவுஸ் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ அப்போனா நம்ம வந்து வீட்டில் ஹார்ட்வேர்ஸை போட்டு வைக்க தேவை கிடையாது, கிளவுட் மூலியமாக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதை தான் இந்த மாடர்ன் டேட்டா வேர் ஹவுஸில் சொல்கிறோம். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மாடர்ன் டேட்டா வேர் ஹவுஸ் இஸ் த கிளவுட் பேஸ்டு சொல்யூஷன் தட் கேதர்ஸ் த ஸ்டோர்ஸ் த டேட்டா இன்ஃபர்மேஷன். நம்மளோட டேட்டாஸை ஃபுல்லாக அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கடுத்து இதை வச்சு நம்ம வந்து டிசிஷன் மேக் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாடர்ன் டேட்டா வேர் ஹவுஸை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால வந்து நிறைய டிசிஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கீ காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டேட்டா இன்டகிரேஷன் டூல். டேட்டா இன்டகிரேஷன்னாலே என்ன, அந்த டேட்டா வந்து நம்ம டேட்டா வேர் ஹவுஸில் இன்டகிரேட் பண்ண போகிறோம், அதாவது இணைக்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா வேர் ஹவுஸில் இணைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ETL ப்ராசஸ், எக்ஸ்ட்ரா ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட், அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அதுவும் இங்கேயும் நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் தான் நடக்கும் இதில் மாடர்ன் டேட்டா வேர் ஹவுஸ்லையும். ஸோ நம்ம டேட்டாஸை வந்து நிறைய சோர்சஸ்ல இருந்து எடுத்து அதை வந்து வேர் ஹவுஸ்க்கு லோட் பண்ணுவோம். அதை ETL ப்ராசஸ் மூலியமாக நம்ம வந்து லோட் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட கம்மியாக தான் டேட்டா இருக்கு, நான் வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த ப்ரொவைடர் கிட்ட அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து கவலைப்படணும் அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ்இன் ஜஸ்ட் அபவுட் யூ ஹேவிங் பிளேஸ் டு ஸ்டோர், அதாவது நம்மளோட டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்க ஒரு இடம். இட்ஸ் அபவுட் த ஹேவிங் த ஸ்கேலபிளாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டேட்டாஸ் ஏதாவது இது பண்ணுறப்ப என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுறனால நமக்கு ஸ்கேலபிள் அண்ட் செக்யூர்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து இது மூலியமா இருக்கிறனால நம்மளோட டேட்டாஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். வந்து இதில் வந்து அனலிட்டிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட டேட்டாஸில் இம்பார்ட்டன்டான பேராமீட்டர்ஸ் அதுவாகவே சூஸ் பண்ணிட்டு இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் போன தடவை படித்தோம்ல அட்டானமஸ் டேட்டா வேர் ஹவுஸ், ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுறனால நம்ம வந்து அனலிட்டிக்ஸும் அண்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இது பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர் ஹவுஸ்க்கும் மாடர்ன் டேட்டா வேர் ஹவுஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம பில்ட் பண்ணுற, நம்மளா அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சு பில்ட் பண்ணுற இது வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர் ஹவுஸ். இது வந்து நம்ம வந்து மாடர்ன் டேட்டா வேர் ஹவுஸ், அதை வந்து ஜஸ்ட் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம ரெண்ட்டுக்கு வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். இதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மோனோலித்திக்காவும் ஆன்பிரமிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். கிளவுட் டேட்டா பேஸும் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமுமா இருக்கும். அடுத்து டேட்டா இன்டகிரேஷன் பண்ணுறப்ப நம்ம அந்த வேர் ஹவுஸை பில்ட் பண்ணனால அந்த ETL ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை மட்டும்தான் இது பண்ண முடியும், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்ம பிரித்து வச்சிருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் இது பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேட்டா வேர் ஹவுஸில் ETL ப்ராசஸும் ELT ப்ராசஸும், எக்ஸ்ட்ரா ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடு, இது வந்து எக்ஸ்ட்ரா லோட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்.
ஸோ இந்த ப்ராசஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவுக்கும் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவுக்கும், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா ஆடியோ வீடியோ இமேஜ் இந்த மாதிரியான இது அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாஸ்க்கும் இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கேலபிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அதிகமான டேட்டாஸ் வருது அப்படின்னா நம்ம கூட கொஞ்சம் போய் ஹார்ட்வேர்ஸ் வாங்கி அதை நம்ம செட்டப் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கேலபிள் ஆகுதா, கூட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க போகிறோம். ஸோ அதனால இது வந்து ஆன் டிமாண்ட் ஸ்கேலிங். இது வந்து நம்ம தான் வந்து மேனுவலாக அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேபி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுனால ஸ்லோவாக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து parallel queries வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நார்மலா நம்ம SQL queries எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ரோஸ் ஒவ்வொரு காலம்ஸா இது பண்ணும். இது வந்து parallel querying வந்து பண்ணிக்கும். அதுக்கடுத்து காஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது பண்றதுனால ஹார்ட்வேர்ஸ்க்கு எக்கச்சக்கமா செலவு பண்ண தேவை இருக்கு. ரெண்ட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்தாப்புல மட்டும் பே பண்ணிக்கிட்டா போதும். நம்ம கிட்ட கம்மியான டேட்டா இருக்கு அப்படின்னா கம்மியான அமௌண்ட் மட்டும் பே பண்ணிக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா அவைலபிலிட்டி. நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம்ல எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கேத்தாப்புல தான் இதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமா நம்ம வந்து அங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கேத்தாப்புல ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேனேஜ் அண்ட் மெயின்டைன் பண்றது நம்ம தான் வந்து அதை ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இது பண்றதுனால மேனுவலா நம்ம தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதோட பேக்கப்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது பார்த்தீங்க கிளவுட் இது பார்த்தீங்கன்னா அது கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. அது ஏதாவது டேட்டாஸ் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ணிக்கலாம், ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாகவே வந்து கிளவுட்ல இருக்கு. அதுக்கடுத்து யூஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரிப்போர்ட்டிங் நீட்ஸ் மந்த்லி அனாலிசிஸ் ஹிஸ்ட்ரிக்கல் டேட்டா. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக நமக்கு என்ன அனலிட்டிக்ஸ் தேவையோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ் வச்சு பண்ணிக்கலாம். பட் இந்த கிளவுட் ஸ்னோஃப்ளேக் இந்த மாதிரியான இது சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான இடத்துல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எம்எல் மாடல்ஸ், ஸோ அவங்களாவே கோடிங்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கனால நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ஏஎம்எல் மாடல்ஸ் வந்து அதில் போட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். பழைய டேட்டாஸ் தானே அதை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம், ப்ரிடிக்டிவ் அனலைஸ் பண்ணிக்கலாம், பிக் டேட்டாஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம டேட்டா சயின்ஸ்ல இருக்க அந்த ஒரு அனலிட்டிக்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி வச்சு நடத்துறோம், அந்த கம்பெனிக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டேட்டா வேர்ஹவுஸை காட்டிலும் மாடர்ன் டேட்டா வேர்ஹவுஸ் வந்து பெட்டரா இருக்கும். பிகாஸ் ட்ரெடிஷ்னல் வேர்ஹவுஸ்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறோம்னா அந்த கம்பெனிக்கு தனியாக ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அதை செக்யூர் பண்ணி அவ்வளோ வேலை பார்க்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி மாடர்ன் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு மூவ் ஆகலாம். ஸோ நம்மளோட சஜஷன் உங்ககிட்ட எப்படி இருக்கோ அதுக்கேற்றாப்புல பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ இதுக்குரிய பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஸ்னோஃப்ளேக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளவுட் பேஸ்டு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்வரிஸ் இருக்கு, அமேசான் ரெட்ஷிஃப்ட் இருக்கு, அஸ்யூர் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க போய் அந்த டேட்டாஸ் எல்லாம் இது பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரீ இது கொடுத்துருப்பாங்க. அந்த மந்த்துக்குள்ள நீங்க கத்துக்கணும் அப்படின்னா கத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்க கம்பெனிக்கு மூவ் ஆகி இவங்ககிட்ட நீங்க வந்து பே பண்ணி யூஸ் பண்றதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.